ஆமாம், என்னை விட்டுட்டு இப்படி சாப்பிட்றியே, உனக்கெல்லாம் வயிறு வலிக்காது? மக்களை இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாமல் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல. நல்ல வெங்காய பூண்டு டெய்லி அது வெறும் சாப்பாடே வெறும் சாப்பாடு கிடைக்குமே, ஸ்பெஷலாக எதுவுமே செய்ய வேண்டியா? ஒரு நாளாவது எங்கே சிக்கன் மணக்க, மட்டன் மணக்க, ஒன்றும் ஒரு குடல் கறி அது எதுவுமே கிடையாது. ரத்தப்பொடி ஆட்டில் அவ்வளோ ஆகிட்டு இருக்குது, கோழியில் அவ்வளோ ஆகிட்டு இருக்குது, ஒன்றுமே செய்ய மாட்டேது. தெரியும் நீ பண்ணி சாப்பிட்டது ஆள் போனதுக்கப்புறம் எனக்கு அந்த சோறே தான் கேது டெய்லி. இல்லை, வீட்டில் ஒரு சமையல் வித்தியாசம் பண்ணலாமே, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பலகாரமாக ஒரு மட்டனை சிக்கனை பண்ணி பார்த்தே இல்லையே. கேட்டு நான் சண்டை கட்டி கேட்டு அதுக்கப்புறம் பண்ணி அதை எப்படி சாப்பிட முடியும்? வரும்போது திடீர்னு அதிசயமாக பண்ணி வச்சது தானே அது சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். என்ன சமையல் வேணும் டெய்லி கேட்டு கேட்டு இது பண்ணிட்டு இருக்கணுமா? இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிற? ஆள் போனதுக்கப்புறம் பண்ணி பண்ணி சாப்பிட்டுருக்காங்க மக்களே. டெய்லி அது ஒரே சாப்பாடு, ஒரே சாம்பார், மிஞ்சி போனால் அப்புறம் லெமன் சாப்பாடு, வித்தியாசமாக எதுவுமே இல்லை. எனக்கு காப்பி வச்சு கொடு. இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்? இப்போ சமையலே இல்லை, நான் சமையல் ஹோட்டலில் அக்கௌண்ட் பண்ணிக்கலான்னு வாரம் கொடுத்துருக்கு மாதத்துக்கு. டெய்லியும் பார்த்தா அந்த சாப்பாடு, அந்த சாம்பார், புதுசாக எதுவுமே இல்லை. என்ன டெய்லி வெறும் சாப்பாடு சாம்பாரே செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா எத்தனை வகை இருக்குது? என்ன கடையில் போனால் மட்டும் சோறுன்னு கேட்குறேன். கடையில் என்னென்ன இருக்குன்னு கேட்குறேன். சப்பாத்தியா, பூரியா, புரோட்டா, ஒன்றுமே செய்ய மாட்டேன். டெய்லி சாப்பாடு தானே போடுறேன். நான் சாம்பார் ஒன்று ஆக்கி வச்சு போயிடுறேன். வந்து பார்த்தா சாப்பாடு கெட்டும் போகுது. மக்களே, டெய்லி ஒரே சாப்பாடு தான். இப்போ கூட சண்டை கட்ட கோவம் வர்றது, அதனால் சண்டை கட்ட முடியல. இப்போ கூட சண்டை கட்ட இன்னும் வரப்போகுது. அப்போ மெண்டலுங்க. வடை, பாயாசம், சந்தகை, என்னென்னமோ போகல. எவ்வளோ ஐட்டம் இருக்குங்கிறாங்க. ஒரு கடையில் கூட 20 ஐட்டம் 25 ஐட்டுங்கிறாங்க. வீட்டில் வெறும் சாம்பார் சாப்பாடு ஆக்கிறையே. ஏதாவது ஒரு நாளைக்கு சஸ்பென்ஸாக பண்ணி அந்த வழக்கமே கிடையாது. கணவர் வர கூட சஸ்பென்ஸாக 2-3 ஐட்டம் பண்ணி வைக்கான். அந்த வழக்கம் கிடையாது. சினியா படத்தில் தான் பார்க்குறேன், நிஜ வாழ்க்கையில் பார்க்குறது இல்லை. குண்டாவை பற்ற வச்சு போட்டாலே விளக்கவே முடியுது இல்லை. பூண்டை போட்டு வேக வச்சு குண்டாவை பூரா பற்றி கிடக்குது. நான் என்ன சமையலாம் பண்ணல, குண்டா பத்திருக்கு. ஆமாம், பூண்டு வேக வச்சு பூண்டு வேக வச்சா நீங்கள் பேச்சு கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு வந்து வேலை கெடுத்து விட்டுறீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணி தரதில்ல. அப்போ நானாக கஷ்டப்பட்டு பண்ணால் அதுவும் அடி பிடிச்சிக்குது. புதுக்குண்டா வீட்டுக்கு என்ன வேணும், வீட்டுக்கு வேணுமோ நீ தான் என்ன வேணும் வாங்கிக்கோடு. 2 குண்டா பற்ற வச்சா நான் எப்படி விளக்குறது? இதை இங்கே பாரு. யார் ஹோட்டலில் சாப்பிட்டுக்க, நீ போயிருங்கம்மா வீட்டுக்கு. என்ன போயிருப்போங்க, வாங்க சாப்பிட்றதுக்கு வேலை இல்லை. கேண்டீன்லேயும் கூட 1000 ரூபா 2000 கொடுத்தா விதமாக சாப்பிடலாம். கேண்டீன்லையும் கூட வாங்குறது இல்லை. இன்றைக்கி நல்ல சமையல் பண்ணணும். அப்போ ஓடி போகிறீங்க ரிஜிக்கிட்டு. இங்கே ரிஜிக்கிட்டு ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் ஒன்று ரிஜிக்கிட்டு இங்கே பாருங்கள். கேஸுக்குங்கேடா போக வந்து பொங்கிட்டு இருக்குது. கேஸுங்கேடா பொங்கிட்டு இருக்குது பாருங்கள். காலியான உடனே ஐயோ காலி சிண்டு காலியாகி போச்சு, ஐயோ சிண்டு காலியாகி போச்சுங்கிறது.
எங்கள் சிலிண்ட்ரு சும்மாவா வருது, 2 நாள் சம்பளம் தான் சிலிண்ட்ரு. ஆனால் இங்கே பாருங்க அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்குது. டீ எப்படி போடணும்னா தெரியுதா? டீ போட தெரியுமா? ஒரு நல்ல டீ. மக்களே ஒன்றுமே தேர்றதில்லை மக்களே. எப்பப்பா நமக்கு ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார், இந்த ஒன்று தான் தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே தெரியுது. டீ காய்ச்சல் மக்களே. டீ காஞ்சிச்சு வா. டீயை பொங்குட்டுங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னா கூட்டாவில் கேஸ் காலி ஆச்சுமாங்க. ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நைட்டு போகிறதுக்கு நல்ல சமையல் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா சாப்பாடே கொண்டு வாங்க, ஹோட்டல் போய் வாங்கிட்டு போகிறேன். ஆமாம், அவங்க எவ்வளோ வெரைட்டி பண்ணுறாங்க. நீ என்ன ஒரு வெரைட்டி பண்ண மாட்டேங்க. ஏன் டீ போகிறதுக்கு சர்க்கரை முதல் போடவும். ஒரு டம்ளர் டீக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போடவும், 3 ஸ்பூன் டீ தூள் போடவும். நான் சொல்லுங்க, என் மனைவி சொல்கிறேன். அப்படி செய்யும் முறை விளக்கம். டீ கூட புரூ காப்பி போடவும். இங்கே பாருங்க, டீக்கு புரூ காப்பி போட்டுக்க சொன்னால் நம்ப மாட்டீங்க. டீ புரூ காப்பி போட்டுக்க. என்ன சமையல் பண்ணு சமையல். இங்கே வாங்க, ஒரு ஆள் டீக்கு அங்கே வர டீக்கு புரு காப்பி போடுறேன். புரு காப்பி ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுக்க. உங்களுக்கு 2 ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு எங்கே போய் சுற்றிட்டு வரேன்? காலையில் உனக்கான எங்கே போயிட்டு வர? எங்கே போயிட்டு வர? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? உனக்கு சாப்பிட்ற கையில் ஆகாது. உனக்கு சாப்பிட்ற கையில் ஆகாது. நீ எப்போ சாப்பிட்ட சொல்லி சாப்பிட்றதே இல்லை. நீ எங்கே சாப்பிட்ற? உனக்கு சாப்பிட்டு பார்த்ததே இல்லையே. நீ சாப்பிட்டது பெரிய பிள்ளை ஆகிருப்பி. சாப்பிட்ட பெரிய பிள்ளை ஆகிருப்பேன். லூசு குட்டி, இது வா. என்ன ஆக்ஷனா? டீயா வேறு ஏதாவது விஷமா? டீமா இருக்குமா? ஹலோ, டீமா இருக்குமா? என்னடி சொல்லுடி. பண்ணி பண்ணி லூசு. இங்கே பாரு.